Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொண்டக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் ரொம்ப ஃபேவரேட். இது வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, இல்லை மல்லாட்டை, இதில் வந்து எந்த சுண்டல் செஞ்சாலுமே ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பியே சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஈவினிங் செய்யறதுனால காலையிலே கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நீங்கள் பச்சையாக வெங்காயம், பச்சை மிளகாய் இதை பச்சையாக போடுறத விட கொஞ்சம் வதக்கி போட்டிங்க அப்படின்னாக்கா யாரும் அதை தனியாக பிரித்து எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனுடைய காரம் இருக்கும். ஆனால் அது வந்து வாயில் வைக்க முடியாத அளவுக்கு பச்சை காரமாக இருக்காது. அதுக்கு அடுத்து வெங்காயமும் தட்டி வச்சுருக்க பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கும் போது என்னாகும் அப்படின்னாக்கா பச்சை வாடையெல்லாம் போயிடும் இல்லைங்களா. ஸோ வெங்காயமும் பூண்டுமே கலந்துரும். இது தனியாக யாரும் பிரித்து எடுத்து எட்ட வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் துளியோ கொஞ்சோண்டு ஒரு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொண்டக்கடையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பட் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்க்காக கொஞ்சமாக ரவ்வோண்டு துளியோண்டு உப்பு போட்டுக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா எடுத்தது வெங்காயம் வாயில் மாட்டுச்சு அப்படின்னாக்கா சப்புன்னு இருக்காமல். அடுத்து வந்து கேரட்டை போட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் போட்டு வதக்க வேண்டாம். கூட கொண்டக்கடலையை போட்டு இப்போ ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிடுங்க. ஏன்னா வந்து கேரட்டும் கொத்தமல்லி தழையும் வதங்கிடுச்சு அப்படின்னா அதனுடைய வாசனையே மாறிடும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, அந்த சூட்டிலேயே அந்த கேரட்டும் கொத்தமல்லி தழையும் சுண்டலோட கலந்துட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெடி. கொஞ்சம் சட்டுன்னு செஞ்சிடலாம், ஹெல்த்தியானதும் கூட, நாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இன்றைக்கி நான் கருப்பு கொண்டக்கடலை செஞ்சுருக்கேன். நான் என்னோட இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.